வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே கிறிஸ்பியான வெஜ் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் வச்சிடலாம். பேன் நல்லா காஞ்சதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயமா எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நான் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க, அப்போதான் வந்து கட்லெட்க்கு நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிடும்போது. அப்புறம் கொஞ்சமா பீன்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா பச்சை பட்டாணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ காய் கொஞ்சம் வேகிறதுக்காக 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தாலும் காயெல்லாம் குழஞ்சிடும், அதனால 1/4 கிளாஸ் போதும். உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் வந்து காய்கறி நல்லா இழுத்துருச்சு. இப்போ காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்க கொஞ்சம் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கிளாஸை பின்னாடிக்கா திருப்பி இந்த மாதிரி பண்ணுங்க, அப்போதான் நல்லா எல்லாமே பிளெண்ட் ஆகும். இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ பாருங்க, நல்லா காய்கறி எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டி இருக்கு. லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ கட்லெட்கான ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பவுல்ல 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊத்திடக்கூடாது, மீடியமா ஊத்திக்கோங்க போதும். நான் என்கிட்ட வந்து பிரெட் கிரம்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக நான் வந்து ரஸ்கை வந்து மிக்சியில போட்டு அரைச்சு அதை பவுடரா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கட்லெட் செஞ்சிடலாம். ஒரு சின்ன பாலா எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து மைதால போட்டு எடுத்துருங்க. அப்புறம் இந்த ரஸ்க் தூள்ல போட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்டா செய்யணும்னா நீங்க இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ரஸ்க் தூள்ல, அதுவும் அதே டேஸ்டா கொடுக்கும். இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊத்திடலாம்.
நீங்க டீப் ஃப்ரை பண்றதா இருந்தா நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்றதா இருந்தா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதும். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன், அதனால தான் மீடியமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு கட்லெட்டா எடுத்து சேர்த்துடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா லைட்டா இப்பதான் கோல்டன் கலர்ல ஆயிருக்கு. இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகணும். இந்த கட்லெட் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுல காய்கறிலாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. காய்கறியும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். நிறைய பசங்க காய்கறில கேரட்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா விருப்பமா சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், சூப்பரான கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு.